விஜய் ஓடி போயிட்டாரு அப்படின்னு பார்த்தாதான் தெரிய வருது அது அவர் சைக்கிளாம். அதாவது அரை அவருக்கு வந்து 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்களா, டைம் முடிஞ்ச உடனே ஐயோ இன்னொரு 30 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டு போறான்டான்ட்டு குடுகுடுன்னு சைக்கிளை விட்டுட்டு ஓடி போட்டாப்ல. ஆர்கே நகர் மணி, அட அண்டங்காக்காக பிறந்த அடை ஊருகா நாய, அவர் சைக்கிள் ஓட்டுறாரு இல்ல கார் ஓட்டுறாரு பைக் ஓட்டுறாரு, உனக்கு என்னடா பிரச்சனை? ஓ, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்க எல்லாரையும் ஓட விட போறாரு இல்லையா, ஓட விட போறாங்க இல்லையா மக்களு, அதான் பிரச்சனை, வேற ஒன்னும் கிடையாது. நான் கூட ரொம்ப நேரம் ஓட்டுவார் சைக்கிள் அப்படின்னு பார்த்தேன், விசாரிச்சு பார்த்ததுல அது அவர் சைக்கிள் 1 ஹவருக்கு 30 ரூபாவா, இன்னும் எங்க ஓட்டினா அதிகமாயிடும் 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடிட்டாராம் சைக்கிள். நாங்க கூட ரொம்ப நேரமா வெயிட் பண்ணங்க. சிஎம் சார் பைக்ல ஏறி உட்காந்துட்டாரு, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஆக்சிலேட்டர் குறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வண்டியை மூவ் பண்ணிடும் சொல்லிட்டு மூச்சு விடாம பாத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமா தான் தெரியுது அந்த வண்டி அவரோட ட்ரிபிள் மடங்கு வெயிட். இல்ல சைக்கிள் எல்லாம் ஓட்டிக்கிறாரு அப்படின்றாங்க. வேற ஆளே இல்லாத இடத்துல யாருடா டீ ஆத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஃபாரின்ல போய் ஓட்டிக்கிறாரு. அது சைக்கிள் ஓட்டினா மாதிரியா இருக்குது, ஏதோ உடல் பயிற்சி பண்ண மாதிரி இருக்குது. போடா பரதேசி பண்ணாட போ, முன்கூட்டி எதனா மூட்டை தூக்குற வேலை இருந்தா பாரு, மக்கள் அடிச்சு ஓட விடுறதுக்குள்ள ரோஸ்ட் பிரதர்ஸ்